அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். இன்றைய ராசி பலன், இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய விரதாதி விசேஷங்கள், இன்றைய சுபமுகூர்த்த நேரம், சுபஹோரைகள், சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம், பூஜையின் போது அவசியம் இறைவன் முன்பாக சொல்ல வேண்டிய அந்த சங்கல்பம் அனைத்தையுமே இந்த பதிவினுடைய இறுதியில் நான் தந்துள்ளேன். எனவே பதிவை நீங்கள் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி, செப்டம்பர் 28ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சஷ்டி திதி. இன்று ஞாயிற்றுக்கிழமையும் கேட்டை நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய இந்த நாள்ல நீங்கள் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். தெய்வ காரியங்கள் தாராளமாக செய்யலாம். தெய்வ காரியங்கள் செய்வதற்கு எந்தவித தோஷமும் இல்லை. இன்றைய தினம் சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகன் வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள். முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள். இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது முருகனுக்கு அர்ச்சனையாக செவ்வரளி மலர்களினால் நீங்கள் அர்ச்சனை செய்து இன்றைய தினம் வழிபாடு செய்யும் போது சூரிய தோஷம் என்பது விலகும். நல்ல உடல் ஆரோக்கியம் என்பது அதிகரிக்கும். நன்மைகள் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் பானு சப்தமி, ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் இணைந்து வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். சூரிய வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாள். இன்றைய தினம் பிற்பகல் 2:27 பிறகு சப்தமி திதியானது வந்துவிடுகிறது. காலையில் சஷ்டி திதி, மதியத்திற்கு பிறகு சப்தமி திதி வந்து விடுவதனால் நீங்கள் மாலையில சூரிய வழிபாடு செய்யும் போது நல்ல உடல் ஆரோக்கியம் என்பது உண்டாகும். அரசு வழி அனுகூலங்கள் என்பது உண்டாகும். அரசு சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள்ல உங்களுக்கு தடை தாமதங்கள் இருந்தால் இன்றைய தினம் அவசியம் சூரிய வழிபாடு செய்யும் போது அது உங்களுக்கு மிக சிறப்பான நன்மைகளையும் வெற்றிகளையும் தருவதாக அமையும். இனி இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் மற்றும் கேது, கன்னியில் சூரியன் மற்றும் புதன், துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக இருப்பதனால் இன்று நாள் முழுவதும் நீங்கள் பொறுமை, அமைதி, நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். இன்று நாள் முழுவதும் நீங்கள் மௌனத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திர பகவான் இன்றைய தினம் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியாக உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் என்பது ஏற்படும். மேலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்துல கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல சந்தோஷம், நல்ல உற்சாகம் என்பது அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வந்து மகிழக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடமான கேந்திரத்துல சூரியனுடன் இணைந்த சஞ்சாரம். அரசு வழி அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உண்டாகும். மேலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் அந்த செவ்வாயின் மீது இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்தி என்பது உண்டாகும். நிலம், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம். உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இதுவரை இருந்து வந்த அந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உங்களுடைய தொழில் வியாபாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல லாபங்கள் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுடைய தனஸ்தானாதிபதியுடன் உங்களுடைய ராசிநாதன் இணைந்து சஞ்சாரம் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். எதிர்பாராத கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் உங்களுடைய 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில், வேலை மாற்றம், வீடு மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான இதுவரை தடைபட்டிருந்த காரியங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சூரியனுடன் இணைந்து சஞ்சாரம் அரசு வழி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் நிலம், வீடு சம்பந்தமான இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நாளாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகும். நல்ல தனவரவு இருக்கக்கூடிய நாளாகும். உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியில் உள்ள செவ்வாயை பார்க்கக்கூடிய இந்த நாள்ல வீடு, மனை வாங்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். தொழில் வியாபாரத்துல நல்ல தனவரவு இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம், எனவே இன்றைய தினம் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். தடைப்பட்டிருந்த காரியங்கள்லாம் மிக சிறப்பாக நடந்து முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய நிலம், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாள்ல நீங்கள் சற்று நிதான போக்கை கையாளுவது உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பணியிடங்கள், தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்கள் சற்று நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மேலும் சிறப்பையும் நன்மையும் தருவதாக அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். தொழில், வேலை, வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிலருக்கு வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். வேலை மாற்றங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுடைய லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல சிலருக்கு நல்ல வேலை மாற்றம், வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். வீடு, மனை வாங்கக்கூடிய யோகங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுக்கு நல்ல தனவரவு இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படும். எனவே தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பது, திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பை தருவதாக அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய லாபஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம், லாபஸ்தானாதிபதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் அதிக அளவில் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இதுவரை உங்களுடைய மனதில் இருந்து வந்த கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும், அரசு வழி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல பாக்கியஸ்தானாதிபதி
சூரியனுடன் இணைந்து, அதாவது உங்களுடைய அஷ்டமாதிபதியுடன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாள்ல அரசு வழி விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள், ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். இதுவரை அரசு வழியில தடைப்பட்டிருந்த காரியங்கள்ல உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவுகள் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாளாக, உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு மிக சிறப்பான உற்சாகமான நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல நீங்கள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் என்பது தேவை. இந்த நாள்ல உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சாரம். எனவே அரசு வழி விஷயங்கள்ல சற்று நீங்கள் நிதான போக்கை கையாள்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மேலும் 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல கேது மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சாரம். உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். பணியிடங்கள்ல நீங்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் நிதான போக்கை கையாள்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். இந்த நாள்ல நீங்கள் தேவையற்ற வீண் விவாதங்களை உங்களுடைய பணியிடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, நீங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல உங்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தேவையற்ற வீண் விவாதங்களை இந்த நாள்ல நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக சில பயணங்கள், சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அரசு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் சற்று பொறுமையை கையாள வேண்டும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். சுப நிகழ்ச்சிகள்ல நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருடன் கலந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உணவு விஷயங்கள்ல சற்று உங்களுக்கு கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் என்பது தேவை. இன்றைய பஞ்சாங்கம்: விஸ்வாவசு ஆண்டு, தக்ஷணாயன புண்ணிய காலம், வருஷ ருது புரட்டாசி மாதம் 12ஆம் நாள், செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பட்சம் சுக்லபக்ஷம், திதி சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். யோகம் ஆயுஷ்மான் யோகம். இன்றைய கரணம் தைத்துல கரணம். நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 6 மணி 1 நிமிடம், சூரிய அஸ்தமனம் மாலை 5 மணி 57 நிமிடம். இன்றைய தினம் ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. கூலிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய சார்த்ததிதி சுக்லபக்ஷ சப்தமி. இன்றைய சுபமுகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணி 25 நிமிடம் முதல் காலை 5 மணி 13 நிமிடம் வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 35 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 23 நிமிடம் வரை. இன்றைய அமிர்த காலம் மாலை 6 மணி 4 நிமிடம் முதல் இரவு 7 மணி 51 நிமிடம் வரை. இனி இன்றைய சுபஹோரை: காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை. சங்கல்பம்: மமோபாத்த சமஸ்த த்ரிதக்ஷய துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹோ दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये. पञ्चाङ्गम्: विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतु कन्या मासे शुक्लपक्षे षष्ठ्यां शुभतिथौ वासरः भानुवासर युक्तायां ज्येष्ठ नक्षत्र युक्तायां आयुष्मान योग युक्तायां तैतुलकरण युक्तायां एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां षष्ठ्यां சுபதிதௌ. அன்பு நேயர்களே,
பஞ்சாங்கத்தை தினமும் வீட்டில் வாசிப்பது அல்லது ஒலிக்க செய்து கேட்பதால் மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் உண்டாகும். வீட்டில் நல்ல சுபத்துவம் என்பது உண்டாகும். நல்ல மங்களம், செல்வ வளம் என்பது அதிகரிக்கும். எனவே இந்த பஞ்சாங்கத்தை தினமும் வாசித்து அல்லது இந்த பதிவை ஒலிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அனைவருமே இந்த பதிவையும் தினமும் இந்த பஞ்சாங்க குறிப்புகளையும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.